ஹலோ மக்களே 516வது விஷயத்துல போயிடலாம். என்னன்னு பார்த்தா போன விஷயத்தில் லூஃபி கொடுத்த மெசேஜ் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சு. அது நம்மளுக்கு என்னன்னு சொல்ல வந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா அவன் கையில வந்து 3D அடிச்சுட்டு 2 வைன் போட்டிருக்கான். அப்பனா என்னன்னு பார்த்தா 3 நாள் கழிச்சு யாருமே சபோடியார் காலேஜுக்கு வராதீங்க, 2 வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு வாங்கடான்னு சொல்லியிருக்கான். எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு லூஃபி அடுத்த வாட்டி நான் உங்களை மீட் பண்ணல ஸ்ட்ரென்த் ஆயிட்டு தான் நாங்க வருவோம்னு சொல்லிட்டு மொத்த குரூவும் முடிவெடுக்கிறானுங்க. பார்த்தா லூஃபி கொடுத்த மெசேஜ் வந்து அவன் மொத்த குரூவுக்கும் புரிஞ்சிருச்சு. 2 வருஷத்துல சபோடியார் காலேஜ் நம்ம மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உள்ள காம்பல்ட் ஏரியா தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஜிம்பே வந்து லூஃபி கூட இருந்து அங்க இருந்து கிளம்புறாரு. ஜிம்பே ரொம்ப நன்றிடா, நீ இல்லாம நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜிம்பேயை பார்த்து லூஃபி நான் தாண்டா நன்றி சொல்லணும்னு சொல்றாரு. ஏன்னா நீ தான் என்ன அந்த இம்பல் டவுன்ல இருந்து வெளியே கொண்டு வந்தவன், அதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நான் இன்னும் உயிரோடு இருக்க நினைச்சா எனக்கே அவமானமா இருக்கு, ஏன்னா என் ஃப்ரெண்டை என்னால காப்பாற்ற முடியலன்னு சொல்றான் அவன். அந்த மாதிரி பெரிய வார்த்தைலாம் நீங்க பேசாதீங்க, நேவி கொட்கொடத்துல உங்க இது இல்லாம நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தலை குனியாதீங்க நீ பாருங்கன்னு சொல்றான். பார்த்தா லூஃபி ஜிம்பே பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறான். கண்டிப்பா ஃபியூச்சர்ல உன்னோட ஜெர்னிக்கு நான் ஒரு ஹெல்ப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஃபிஷ்மன் ஐலண்ட்ல 2 வருஷம் கழிச்சு உன்னைய பாக்குறேன், நீ கண்டிப்பா அங்க வா, உன் ஃப்ரெண்ட்ஸே அங்க எல்லாத்தையும் அங்க கூட்டுவாங்கன்னு சொல்றான் அவன். சரின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஜிம்பே தண்ணிக்குள்ள போய்கிட்டே இருக்காரு அவரு. டேய் லூஃபி நீ மெரைன் ஃபோர்ல இருந்து வந்துட்டியாடா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு போ ஹங்காக் அங்க இருந்து லூஃபியை பார்த்து அடிச்சுக்கிட்டே இருக்கா. போ ஹங்காக் லூஃபி அங்க இருந்து எட்டி பார்த்துட்டு சந்தோஷப்படுறா, என் லூஃபி வந்துட்டான், அவனை மேரேஜ் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஹங்காக் நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரேலி கட்டுக்கிட்டு இருக்காரு. ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாவா. நான் வந்து ட்ரைனிங் ஸ்பாட் வந்து ரெடி பண்ண நினைக்கிறேன், அது உங்க ஏரியால வச்சு பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அவளும் ஓகேன்னு சொல்றா. ரூஸ் கைனாக்கு செட் சேல் பண்ணுங்கன்னு சொல்றாவா. சரின்னு சொல்லிட்டு ரூஸ் கைனான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு வந்து செட் சேல் பண்றாங்க. அதுவும் மேடன் ஐலண்ட்ல தான் இருக்கு. இந்த ஐலண்ட் நம்ம இருக்க போறோம், 24 மாசம் நம்ம இருக்க போறோம், இது நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அப்படியே விஷயம் சொல்லிட்டு லூஃபியும் பாத்துக்கிட்டு இருக்கான். லூஃபி கவலைப்படாத, டெய்லி உனக்கு சிறந்த சாப்பாடு நான் எடுத்துட்டு வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா மோஹக்கா. சரின்னு சொல்லிட்டு கவலைப்படாத லூஃபி, உனக்கு சிறந்த சாப்பாடை நான் கொண்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ரொம்ப நன்றி ஹேங்காக், நானும் எதிர்பார்க்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. எதுனாலும் ஸ்பெஷலா கொண்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. அவளோ ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. என்ன வேணுமோ சொல்லு, எல்லாத்தையும் நான் கொண்டு வரேன், உனக்கு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த முட்டா குழந்தைய வந்துச்சா எனக்கு ஒண்ணுமே புரியலைன்னு சொல்லிட்டு குரேஷிய பாட்டி பாத்துக்கிட்டு இருக்கா. உடனே ரேலி வராரு. இங்க இருக்க எதை நீ ஸ்பாயில் பண்ணாத, லூஃபி இனிமேல் இங்க இருக்கதான் சாப்பிட்டு வாழ போறான், அது மாதிரி எந்த உமனுங்க அலோடு கிடையாதுன்னு சொல்ற ரேலி. ரேலி தேவையில்லாம இதெல்லாம் நீ முடிவு எடுக்கான்னு சொல்லிட்டு மூக்கு பிடிச்சி ஹங்காக் ஒன்னே நான் கல்லா மாத்திருவேன், தேவையில்லாம பேச சொல்லிக்கிட்டு இருக்காவா. இங்க வந்து எல்லாத்தையும் லூஃபி பாத்துக்கிடுவான், இங்க கடல் இருக்கு, நதி இருக்கு, எல்லாமே இருக்கு, இங்க அவன் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவான், நாங்க இங்க சமைச்சு சாப்பிடுவோம்னு சொல்றாரு ரேலி. மூக்கு பிச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு குரேசிய பாட்டி கத்திக்கிட்டு இருக்கா. இதெல்லாமே லூஃபியோட பெனிஃபிட்ஸ் காண்டி தான் நான் சொல்றேன்னு சொல்றாவா. லூஃபி பெனிஃபிட்ஸ் சொல்லிட்டு ஹங்காக் பாத்துக்கிட்டு இருக்கா. இது லூஃபி காண்டினா எனக்கு எல்லாமே ஓகே தான், நான் பொறுமையா இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிக்கிறாவா. ரேலி இந்த ஐலண்ட் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஐலண்ட், இது ரொம்ப தப்பாயிருமோன்னு சொல்லிட்டு ஹங்காக் கேட்டுக்கிட்டு இருக்கா. லூஃபி நினைச்சு ப்ரே பண்ணிக்கோ, அதனாலதான் இந்த ஐலண்டை நான் சூஸ் பண்ணேன், இவனுக்கு இந்த ஐலண்ட் தான் சரியா இருக்கும், இவன் சிறந்த ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரேலியும் லூஃபியும் போய்கிட்டே இருக்காங்க. பாயின்னு சொல்லிட்டு போறான். ஹேங்காக்கோ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த மரத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவரு. இந்த ஐலண்ட்ல சேஃப் ஏரியானா இது மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்ற ரேலி. இதை பார்க்க சிரிப்பா இருக்கு இந்த மரத்தை பார்க்கலன்னு சொல்லிட்டு லூஃபி சுத்தி சுத்தி வாரான். அவர் அப்படியே அவனை கூட்டு போய்கிட்டே இருக்காரு. இந்த ஐலண்ட்ல நம்ம மட்டும் தான்டா இருக்கோம், வேற யாருமே இந்த ஐலண்ட்ல கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த ஐலண்ட் கொஞ்சம் மோசமான ஐலண்ட், ஹியூமன்ஸ் எல்லாம் சர்வே பண்ண முடியாது, உயிரிழந்து போயிருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. என்னடா சொல்றீங்க சொல்லிட்டு சுத்தி பார்க்கான். வல்கணும் மரம் எல்லாமே வித்தியாசமா இருக்கு, கெட்டின பில்டிங் எல்லாமே உடஞ்சு உடஞ்சு கிடக்குது அங்க. அப்படியா இந்த இடம் உண்மையிலே சூப்பர் அட்வென்ச்சரா இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதுக்கு பயப்படுவான், அவன் எதுக்குமே பயப்பட மாட்டான். இங்க மோசமான பீஸ்ட் எல்லாம் இருக்கு, பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. 500 விதமான லிவிங் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்குடா, எல்லாமே ஸ்ட்ராங் ஆனது, அதனால நீங்க தூங்கும் போது பார்த்து தான் தூங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அது மாதிரி உன்னோட பவரை நீ தெளிவா அப்டைன் பண்ணா அது இங்க தாண்டா முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது பேர் தான் ஹாக்கின்னு சொல்றாரு அவரு. ஹாக்கியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கிறதுல சடனா ஒரு யானை வருது. ரேலி இங்க பாருங்க, ஒரு யானை வந்துருச்சு, உங்களை அடிச்சு நொறுக்க வருதுன்னு சொல்றான் லூஃபி. டே ஹாக்கி தான்டா நம்ம உடம்புல வந்து ஒரு முக்கியமான பவர், அதை கத்துக்கிட்டோம்னா எதுனாலும் செய்யலாம்னு சொல்றாரு அவரு. ஆனா அந்த யானை முன்னாடி வருது, சாதாரண யானையோட 5 மடங்கு பெருசா இருக்கு ரேலின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. நார்மல் ஹியூமன்ஸால ஹாக்கியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, யூஸ் பண்ணவும் முடியாது, ஆனா தெளிவா தெரிஞ்சவனால மட்டும்தான் அந்த ஹாக்கி பவரை தெளிவா யூஸ் பண்ண முடியும்னு சொல்றாரு. இது தெளிவா பாருன்னு சொல்றாரு அவரு. ஹாக்கி இருந்தா தான் உன்னால ஸ்ட்ராங் ஆக முடியும்னு சொல்றாரு. யானை பாஞ்சு வந்து அடிக்கலான்னு வருது, கம் கம் சொல்லிட்டு செகண்ட் கியரை நோக்கி பாஞ்சு அடிக்கலான்னு போறான் யானைய. யானை இவன் அடிச்சு பறக்க விட்டுருச்சு. இந்த யானை சாதாரண இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு கியர் 2ல பாஞ்சு அடிக்க அடிக்க வாரான். டே லூஃபி இதை மட்டும் நீ தெளிவா பாருடான்னு சொல்றான். பேட்டில்ல 2 டைப்பா ஹாக்கி நம்ம யூஸ் பண்ணலாம்டா, அதை நீ பாருன்னு சொல்றாரு அவரு.
அவரு. ஏன் இப்படி பண்றீங்க, சண்டை போடுங்கன்னு சொல்றான் அவன். பயப்படாம இருடா நான் சொல்றேன்னு சொல்றாரு அவரு. இப்ப ரைட் சைடு அட்டாக் பண்ண வருதுன்னு சொல்றாரு. சடனா அடிச்சு வந்தோடனே பிளாக் பண்றாரு அவரு. அதோட அட்டாக்க நம்ம வந்து தெளிவா கண்டுபிடிக்கணும்டா, இதாண்டா அப்சர்வேஷன் ஹாக்கின்னு சொல்றாரு. பார்த்து அதை அடிக்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவர் கணிச்சிருந்தாரு. எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்மளோட எனிமி அட்டாக் வந்து இன்விசிபிளா கூட வரும்டா, அதை இந்த அப்சர்வேஷன் ஹாக்கியால தான் கண்டுபிடிக்க முடியும் சொல்றாரு அவரு. பார்த்தா லூஃபி அடிக்கும் போது என்னன்னு பார்த்தா கொரேசியால சண்டை போட்டவங்களும் அதான் நீல் கார்டு மந்த்ரா போட்டதையும் யோசிச்சு பாக்குறாங்க. கைப்பியல இது பேரு மந்த்ராடா, ஆனா இங்க இது பேரு அப்சர்வேஷன் ஹாக்கின்னு சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் இது பேரு தான்டா ஆர்னமெண்ட் ஹாக்கி. இது ஒரு இன்வின்சிபிள் ஆர்மர், நம்ம உடம்புக்கு நம்மளே போட்டுக்கிட்டுதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓல்டுமன் சொல்றாங்க. சோட்டனா என்னன்னு பார்த்தா அந்த ஆர்னமெண்ட் ஹாக்கியை வச்சுட்டு ஒரு போடு போடுறாரு. தொடாமலே இது ஏர்ல பறக்க விட்டாரு. என்னன்னு பார்த்தா இந்த சண்டையும் ஆல்ரெடி அவன் போட்டு இருந்திருப்பான். என்னடா இதுன்னு சொல்லிட்டு மிரண்டுட்டான் அவன். இது அவன்சி பவரா கூட நம்ம யூஸ் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சொல்லிட்டு தலையில ஒரே போடு போடுறாரு. அடிச்சல லூஃபி செதர் தான். இந்த பவர் நம்ம தெளிவா யூஸ் பண்ணோம்னா மொரடத்தனமா இருக்குன்னு சொல்றாரு அவரு. இந்த ஹாக்கில ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. டெவில் ஃப்ரூட் யூசருக்கு வந்து கவுண்டர் மெஷர் பண்றது இந்த ஆர்னமெண்ட் ஹாக்கி தான்டா. இதை யூஸ் பண்ணி மட்டும் தான் வந்து டெவில் ஃப்ரூட் யூசரே வந்து அடிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. லோகியா டைப் டெவில் ஃப்ரூட்டர் எல்லாம் வந்து நீ சாதாரணமா அடிச்சா ஒண்ணுமே நீ செய்ய முடியாது, ஆனா அதுவே இந்த ஆர்னமெண்ட் ஹாக்கியை போட்டு அடிச்சுனா நீ எதனாலும் செய்யலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இப்பதான் புரியுது, நீங்க இந்த பவர் யூஸ் பண்ணி தான் கிசரு அட்டாக் பண்ணிருக்கீங்க, ஆனா நான் இந்த பவர் யூஸ் பண்ணாம வந்து நான் ஸ்மோக்கர் அடிக்கும் போது அவங்கள அட்டாக் உழவே உள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆர்னமெண்ட் ஹாக்கியை யூஸ் பண்ணி மட்டும் தான்டா நீ வந்து டெவில் ஃப்ரூட் யூசர் அடிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அது மாதிரி இந்த ஆர்னமெண்ட் ஹாக்கியை வந்து நீ வெப்பன்ல யூஸ் பண்ணலாம். கூஜா ஆரோஸ் பாத்திருக்கீல, அதெல்லாமே ஆர்னமெண்ட் ஹாக்கி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அப்சர்வேஷன் ஆர்னமெண்ட் ஹாக்கி இந்த ரெண்டு தான்டா முக்கியம் அப்படின்னு சொல்றாரு அவரு. இந்த ரெண்டு ஹாக்கி தான்டா எல்லாரும் யூஸ் பண்ண முடியும், ஆனா இதுக்கு மேல இன்னொரு ஹாக்கி இருக்கு, அது ரேர் பீப்புளால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. திரும்பி அந்த யானை வேகமா வருது, இத பாருன்னு சொல்றாரு அவரு. சடனா அந்த ஹாக்கியை ஒரு போடு போடுறாரு அவரு. போட்ட உடனே அந்த யானை பயந்துருச்சு, சாஞ்சிரவே செஞ்சிருச்சு அந்த யானை. இது என்ன ஹாக்கிடான்னு சொல்லிட்டு லூஃபி மிரண்டுட்டான். எதிரி அடிக்கணும்னா ஒரே போர்ட்ல போடுறது இது கான்குரர் ஹாக்கிடா, இது சாதாரண ஹாக்கி கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நார்மல் பீப்புள் எல்லாம் இதை அக்சஸ் பண்ண முடியாது, பேரு பெருசா இருந்தா மட்டும் தான் இதை அக்சஸ் பண்ண முடியும், அவனுக்கு திறமையும் வேற லெவலா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ட்ரைனிங் எடுக்காம இந்த கான்குரர் ஹாக்கி எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா, உன்னோட ஸ்பிரிட்டால மட்டும் தான் இது வெளியே வரும், அதை யூஸ் பண்ணி தானே நீ டெவலப் பண்ணணும்னு சொல்றாரு அவரு. அப்பனா ஆக்ஷன் ஹவுஸ்ல இதை யூஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் சாய வச்சிங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமான்னு சொல்றாரு அவரு. ஆனா அந்த கான்குரர் ஹாக்கி ஆல்ரெடி உன்ட்ட இது இருக்குடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா இது ஆல்ரெடி அவன் மெரைன் ஃபோர்ட்ல யூஸ் பண்ணிருப்பான் அவன். இவன் இதை யூஸ் பண்ணணும்னு எல்லாரும் சாஞ்சிருந்திருப்பாங்க. கான்குரர் ஹாக்கியை மட்டும் தெளிவா கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணோம்னா அதை வேற லெவல் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இவர் தப்பா யூஸ் பண்ணினா இன்னசென்ட் பீப்புள்லாம் சாஞ்சிருவாங்கன்னு சொல்றாரு. உடனே இதை பார்த்துட்டு என்ஜாய் பண்றான். கிங் ஆஃப் த பைரட் குரூல இருக்கவங்க நீங்க உண்மையிலே வேற லெவல், கிங் ஆஃப் த பைரட் குரூல இருக்கிறவங்க நீங்க தான் மாசு, பீஸ்ட தொடாமலே சாச்சிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். என்ன நீ ரெஸ்பெக்ட் பண்றியான்னு சொல்லி கேக்குறான் அவன். ஆமா, ஸ்வாட்ஸ் பீப்புள் ஏகப்பட்ட பேர் வந்து இந்த ஹாக்கி யூஸ் பண்ணி நான் பாத்திருக்கேன். ஷேங்ஸ், கிராண்ட்பா, அதுக்கப்புறம் ஸ்கைப்பியால இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரே யோசிக்கிறான். என்னரு ஹேங்காக்கு, கொரேஷியா பீப்புள்ஸ் எல்லாரும் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றான் அவன். ஆனா இது ஈஸி டாஸ்க்லாம் கிடையாது, தெளிவா வந்து நீ பழகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இங்க ஏகப்பட்ட நம்மளுக்கு டைம் இருக்குடா, ஆனா நீ ஆல்ரெடி வந்து நீ தெளிவா தான் இருக்க, எடுத்து உனக்கு அப்சர்வேஷன் ஹாக்கியும் ஆர்னமெண்ட் ஹாக்கியும் சொல்லித்தாரேன், அதுக்கப்புறம் கான்குரர் ஹாக்கி ஆல்ரெடி நீ பழக ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுல டெடிகேஷன் தான் ரொம்ப முக்கியம், அதனால நீ தெளிவா படிக்கணும், நாளுக்கு போக 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 நீ ஸ்ட்ரென்த் ஆகணும், அப்பதான் நீ தெளிவாக முடியும் சொல்றாரு அவரு. அவனோட ட்ரெயினரு உன்ட்ட ஈஸியாலாம் இருக்க போறதுன்னு சொல்றாரு அவரு. சரின்னு சொல்றான் லூஃபியும். சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். சரி கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். என்னதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. பார்த்தா அது என்னன்னே காட்டல, அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. ஓல்டுமன் சொன்னாரு இதான் சேஃப் பிளேஸ்னு சொல்லிட்டு அங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கான் அவன். அதனால என் ஹேட்டை வந்து நான் இங்கே வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு தொப்பி ஏத்திக்கு அங்க வைக்கிறான். அந்த தொப்பியை பார்த்துட்டு அப்படி நின்னுக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா அவனோட அண்ணன் தம்பியோட சின்ன வயசுல இருந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறான். இந்த உலகத்துல நாங்க தான் கிரேட்டஸ்ட் பைரட் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்திருப்பானுங்க. ஆனா சொன்ன ரெண்டு அண்ணனும் இப்ப அவன் கூட இல்ல, இப்ப அவன் மட்டும் தான் இருக்கான். இதை மறந்துட்டேன், இதனோட வீவர் கார்டு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா ஜோரா சாஞ்சியோ மொத்த குருவையும் யோசிச்சு பாக்குறான். அது ரேலியோட வீவர் கார்டு, அதை வச்சுதான் அவங்க வருவாங்க. உங்களுக்கு நான் வெயிட் பண்றான்னு சொல்றான் அவன். உடனே ரேலி கூப்பிட்டு வேகமா ஓடுறான். வாங்க ஓல்டுமன் சொல்றான் அவன். டேய் ப்ரொஃபசர் ரேலின்னு சொல்லி இல்ல மாஸ்டர்னு சொல்றான் அவன். சரி நான் ரேலின்னு சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றான். உடனே சின்ன வயசுல என்னென்ன நடந்திருக்குமோ அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். முதல்ல இருந்து அவன் குருவுல சேர்ந்தவங்கள எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் இவனுக்காண்டி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொன்றுலயும் அவங்க ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா மீஹாக் மாதிரி ஸ்ட்ராங்கஸ்டான இது கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சாஞ்சியும் ஸ்ட்ராங் ஆகுறான். ஒவ்வொருத்தனும் அவன் என்னெல்லாம் ஸ்ட்ராங் ஆக நினைக்கிறானோ அதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கான். கைஸ் உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், நான் ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் களத்துல இறங்குறேன்னு சொல்றான் லூஃபி. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அடுத்த எபிசோட்ல 2 வருஷம் முடிஞ்சிரும். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் மறந்துங்க. See you, bye.